அக்கா ஜோதிமணி வெளியே வந்து கதறிய விஷயம். வெள்ளை பூனை வெளியே வந்தது. டெல்லி வரை சென்ற தகவல். திமுக கூட்டணியில் பெரும் இழுபறிக்கு பிறகு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இது காங்கிரஸ் சாதனையாக பார்க்கப்பட்டது. திமுகவும் காங்கிரசுக்கு 30க்கு மேல் ஒரு தொகுதி முடியாது என இருந்த நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது. இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் இன்னும் முழுமையாக எந்த கட்சிக்கு எந்த தொகுதி என்பதை இறுதி செய்யப்படாமல் திணறி வருகிறது. காங்கிரஸ் பொறுத்தவரை மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் வெளிப்படையாக பேசி வந்தனர். அந்த வகையில் தற்போது காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதியை ஒதுக்கினால் கூட பெற்றுக்கொள்ள செல்வ பெருந்தகை தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வெளிப்படையாக தகவல் ஒன்றை பகிர்ந்திருக்கிறார். அதாவது காங்கிரஸ் தொகுதி தேர்வில் எவ்வித வெளிப்படைத்தன்மையும் இல்லை. வெளிப்படைத்தன்மையோடும் விரிவான விவாதத்திற்கு பின்பே தொகுதி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற எங்கள் கருத்தை பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைத்துமே மிக ரகசியமான முறையில் நடைபெற்றது. காங்கிரசின் நலன் முழுக்கவும் சமரசம் செய்யப்பட்டுவிட்டது. நம் போன்ற உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களின் ஆண்டாண்டு கால உழைப்பை காங்கிரசுக்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டுராத சிலர் விற்று தின்பதை பார்க்க வேதனையாக உள்ளது. இந்த மோசமான சூழலை கேள்வி கேட்காமல் மௌனமாக இருக்க முடியாது. பொறுப்பாளர்கள், மாநில தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர் மட்டுமே கட்சி அல்ல. லட்சக்கணக்கான தொண்டர்களின் உணர்வும் உழைப்புமே கட்சி. பட்டியல் வெளியானதும் விரிவாக பேசலாம். இதே விற்பனை அணுகுமுறையோடுதான் வேட்பாளர் தேர்வும் நடக்கும் என்றால் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது என தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தானது மாநில தலைவர் மட்டுமின்றி காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாலேயே ஜோதிமணி இப்படி வெளிப்படையாக வந்து பேசியிருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியில் புகைச்சல் இருப்பதே இதற்கான வெளிப்பாடு என்றே அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தமிழக காங்கிரஸ் பற்றி டெல்லிக்கு தகவல் சென்றிருந்தாலும் தலைமை கண்டுகொள்ளவில்லை என்றே கூறப்படுகிறது.